ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொசிஷன். ஸோ ரொம்ப பெரிய பொசிஷன்லாம் இல்லைங்க. நான் காலையிலே கொடுத்துட்டேன். மார்க்கெட் இன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்சாலிடேட்டாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு 10 10:30 மணிக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இருந்த பொசிஷன்லாம் கொடுத்துட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ₹600 கிடச்சிது. ஸோ அதான் ரியலைஸ் ஆச்சு. ஒரே ஒரு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி பொசிஷன் மட்டும் இருக்குது. பேங்க் நிஃப்டி அடுத்த மாதம் பொசிஷன் தான். ஸோ நிஃப்டி மட்டும் நாளைக்கு டேட்டுக்கு ஒரே ஒரு பொசிஷன் இருக்குது இந்த மாதத்துக்கு. ஃப்ரைடே எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து ஒரு சைடு போக வாய்ப்பு அதிகம். நான் வந்து மேல் சைடு போகும் அப்படின்றத நம்புகிறேன். கொஞ்சம் உஷாராக இருங்க. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி நிஃப்டி, இந்த நிஃப்டியை பார்க்கும்போது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியை பார்க்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்தது. டம்மி பாவா அப்படின்ற மாதிரி தான். ஸோ ரொம்ப எதிர்பார்த்தேன் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு உடையும்ன்ட்டு. ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி டவுனில் போகிற மாதிரி தான் இருந்தது. அட்லீஸ்ட் டவுனாவது போடா அப்படின்ற மாதிரி நினச்சேன். இல்லை நான் டவுனில் போக மாட்டேன், அப்பில் போவேன்ட்டு. ஸோ டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் நிஃப்டி அப்பாச்சு. நிஃப்டி மட்டும் இல்லை, ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ அது கன்சாலிடேட் ஆன பாயிண்ட்லேருந்து ஒரு 300 350 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஸ்பைக் இருந்தது. 20 ரூபா ஆப்ஷன்லாம் ₹150 பேங்க் நிஃப்டி போனதை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைக்கில் நினைக்கிறேன் ஒரு 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 ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்பைக் வந்தது. அந்த ஸ்பைக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கிடுச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறி நான் அங்கே தான் போய் கன்சாலிடேட் ஆவேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மார்க்கெட் ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு. அண்ட் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? ஸோ 24,274 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் இருந்துகிட்டு இருக்கிறது. பட் வந்து ஒரு அர்த்த மணின்னு சொல்லும்போது கால் சைடு கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. புட் சைடில் ₹64 இருக்குது, கால் சைடில் ₹78 இருக்குது. ஸோ கால் சைடில் நல்ல ஒரு புட் சைடில் நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. இந்த மணிலும் இருக்குது, ஓடிஎம்மில் இருக்குது. அப்படின்றதுனால கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழாது அப்படின்ற மாதிரி நம்பலாம். ஸோ நாளைக்கு வந்து மந்த்லி ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றதுனால மேபி நாளைக்காவது அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்டைலாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த 3 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளுமே எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு பேர் தான். பட் வந்து பெரிய ஒரு வால்டைல்லாம் இல்லை இனிஷியல் லெவல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா. ஸோ இது எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணிங்க? வடிவேல் காமெடியில் வரா மாதிரி ஸோ ஒரு வெடிகுண்டு அந்த தீயில் இருந்தும் வெடிக்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த 3 நாளுமே இருந்துக்கிட்டு இருந்தது. பட் ஸ்ட்ராடல்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா டெய்லி முன்னாடி நாள் ஸ்ட்ராடல் எடுத்து நேற்றுக்கு அடுத்த நாள் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும் இந்த 3 நாளுமே. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்காவது அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து மார்க்கெட் ஓடுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த சைடு அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. அண்ட் எஃப்ஐயோட விஷயங்கள், இது நேற்று விஷயங்கள். ஒரு 1130 கோடிக்கு நேற்று வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் செல் ஆயிருந்தது. ஸோ இது வந்து நினச்சது தான். ஏன்னா நேற்று மார்க்கெட் கொஞ்சம் லேசாக ஷேக் ஆச்சு இல்லை. ஸோ அந்த ஒரு இதில் இது நேற்றோட டேட்டா, வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி மேபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் க்ரீன் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ செக் பண்ணுங்கள், ஒரு 7:30 மணிக்கு மாதிரி இந்த டேட்டா வரும். ஸோ பாருங்கள், எஃப்ஐ லேசாக வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவனோட கேஷில் நம்ம பார்த்தனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அவன் கேஷில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டேர்ன் ஆகிருக்கிறான். 2 நாளாக வந்து டேர்ன் ஆகிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியல. பட் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை ஒரு மூவ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரி நண்பா, நேற்று நம்ம கேட்டிருந்தோம் வீடியோ கண்டினியூ பண்ணலாமான்னு. ஸோ நிறைய பேர் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். நிறைய விஷயம் நான் 1-2 விஷயங்கள் ஆட் பண்ண போகிறேன் இந்த செக்லிஸ்ட்டில். ரொம்பவே அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, குளோபல் லெவலில் ஏதாவது வந்து மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா வருதா, இல்லைனா அதோட சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயங்கள் தான். இன்றைக்கே கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெனில் எழுதின விஷயம்லாம் க்ரீனில் ரெட்டில் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போதே ஒரு அப்பீரியன்ஸ்லேயே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து ஷேடாக இருக்குது, இல்லை இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது, இல்லை இதெல்லாம் க்ரீனில் இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நான் யோசித்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், நம்ம டெய்லி வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ இன்றைக்கி செக்லிஸ்ட்டு முதல்ல நம்ம சொன்னது தான் டம்மி பாவா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ஆக்சுவலாக இருந்தது. ஸோ ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. விழுந்திருந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதுனால ட்ரெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. பட் திங்கக்கிழமை இல்லை மண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஸோ ஒன்று ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும், இல்லை இங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து ஒன்று ஃப்ரைடே இல்லைனா மண்டே தெரிஞ்சிடும். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப வந்து ஸ்லோவாக இருந்து ஒரு சைடு வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்க காரணம் இந்தியா விக்ஸ் 5% காலி. ஸோ மார்க்கெட்டில் பயம் நல்லாவே தணிஞ்சிருக்குது. பார்க்கலாம், ஒரு 13 கீழெல்லாம் வந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்.
மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிப்பு வந்துருச்சு. குறிப்பா வந்து பிவிசி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே ஏற ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. ஏன்னா, அவன் தான் வந்து நல்லாவே இறங்கியிருந்தான் இந்த ஒரு டவுன்ல. அவன் வந்து இப்போ பிக்கப் ஆகுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம். அண்ட் நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி ஐவி ரேஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, வாலடைலா இருக்கும் அப்படின்றது தான் சொல்லுது. ரொம்ப கம்ஃபர்ட்ன்றது மேலேயும் இல்ல, கீழேயும் இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ராடல் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் பிளேயர் கையில வச்சிருக்காங்க. அப்போ 24,300ன்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஒரு 150, 200 பாயிண்ட் 24,500 இருக்கும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 24,000க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி இருக்கும்ன்ட்டு தோணுது. பட் ஸ்டாக் எக்ஸ்பைரி நாளைக்கு அப்படின்றதுனால, ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸு. ஸோ டெக்னிக்கல்ஸில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னையோட ஐயும் முந்தா நேத்தோட ஐயும் ஒன்று. ஸோ 24,354ன்னு சொல்லிட்டு முந்தா நேத்தோட ஐயும் அதுதான் இருந்தது. நான் ஜஸ்ட் இப்போ இரேஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஜஸ்ட் அது ஒரு கோஇன்சிடென்ட். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இந்த பிரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டிக்கு இன்னைக்கு பிரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, 2 டிட்டோ சேம் மாரி தான் இருக்கும். ஒரு கன்சாலிடேட் அப்படின்றது முடிவுக்கு வந்துடலாம். பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஸோ அதுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ இது வந்து கன்சாலிடேட் அப்படின்றதை நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்ல நேத்துக்கும் இன்னைக்கும் நிஃப்டிக்கு ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்ல ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 34 பாயிண்ட் அட்வான்ஸ் ஆயிருக்கு. மேபி இது பெட்டிங்கில் கூட விழுந்திருக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே சேம் ஆயிடும். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. பேங்க் நிஃப்டிக்கு 326 பாயிண்ட் இருக்கு. இது டிசம்பர் மந்த் கான்ட்ராக்ட். அண்ட் மிட் கேப் நிஃப்டி 76 பாயிண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ ரேஸ் பிடிக்கும் அப்படின்னா, ஃப்ரைடே இல்லைனா மண்டே தான் ரேஸ் பிடிக்கும். ஒரு சைடு மார்க்கெட் வர்றது. ஏன்னா ஃப்ரைடே தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுறதுனால, மேபி ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இல்ல அதில புது லாங் வரலாம். ஸோ புது கான்ட்ராக்ட்ல ஆட்கள் உள்ள வர்றதுனால மார்க்கெட் ஒரு பிடிப்பு பிடிக்கலாம் அப்படின்றத நம்புறேன். வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். பிசிஆர்ல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்குது நேத்த விட. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஷேடாக இருக்குது. மேபி இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால விட்டுறலாம். அண்ட் மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது அப்படியும் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் பாசிட்டிவ் மாதிரி அப்படி தான் தெரியுதுங்க. ஓகேவா? இது வரைக்கும் எந்த ஒரு பேட் நியூஸும் பெருசா இல்ல. ஸோ குறிப்பா 1, 2 குளோபல் நியூஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயர் ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பா லெபனன் நெனைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விஷயமா வந்து ஃபுல்லா மேக்ரோ எக்கனாமிக்ல ஃபுல்லா குளோபலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் பெருசா வந்து பேசப்படுது. 1 அண்ட் பார்க்லேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுஎஸ் ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த டிசம்பர்ல. இது ரொம்பவே நல்ல விஷயம். மார்க்கெட் வந்து பிடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு மார்க்கெட் மூவ் ஆகுறது அப்படின்றது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து பொருட்களை வாங்குவாங்க. அதை வாங்கி அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் வந்தா அது மறுபடியும் கட்டுப்படுத்துறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றுவாங்க. அது தெரிஞ்ச விஷயம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ண போறதா சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டா பார்க்கப்படுது. அண்ட் வெள்ளிக்கிழமை மேபி நான் சொன்ன மாரி ஒரு ட்ரெண்ட் வந்து பிடிக்கும் அப்படின்றத நம்புறேன். மேபி வெள்ளிக்கிழமை இல்லைனா திங்கட்கிழமை புது எக்ஸ்பைரியில். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது? உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் வந்து பதிவிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.